அப்லோட் ஆகவில்லை அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. இது ஒரு டிசின்னு வச்சுக்கோங்க. இதை அப்லோட் பண்ணும்போது இதுல இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு, துல்லியமா இருக்கு, அது கலர்லயே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்காக விண்ணப்பித்து டாக்குமெண்ட்டை ரீ அப்லோடு பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏன் திரும்ப நாம ரீ அப்லோடு பண்றோன்ற ஒரு வினா இருக்கும். அதற்கான ஒரு விடையையும், அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் என்னால ஒரு 3 நாள் டைம் கொடுத்தாங்க, இந்த 3 நாள் டைம்லயுமே என்னால டாக்குமெண்ட்டை வந்து என்னால அப்லோடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாமே பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கான காரணத்தை தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அடுத்தது இந்த ஓஏ மசால்ஜி போன்றவர்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி அவங்க வெப்சைட்ல வந்து இணைய பக்கத்தை உருவாக்கி போடுவாங்களா, இல்ல அடுத்தது வந்து செலெக்ஷன் லிஸ்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா, அடுத்ததா நாங்க என்ன மாதிரியான தேர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி வாங்க முதல்ல இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். ஸோ அதனால முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை எம்ஹெச்சி எதனால திரும்ப அப்லோடு பண்ண சொன்னாங்க, இது வரைக்கும் என்னால் அப்லோடு பண்ண முடியல, எனக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அதனால டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோடு பண்ண சொன்னதுக்கான உண்மையான காரணம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஏற்கனவே நீங்க அப்ளிகேஷன் போடும் பொழுது டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணியிருப்பீங்க, அதுல பலர் வந்து தெளிவாக அந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணலைங்க. என்ன ரீசன்னா, இப்ப இது வந்து உங்களுடைய ஒரு மார்க் ஷீட் அல்லது டிசி அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து ஜெராக்ஸ் மாதிரி என்ன பண்ணிப்பேன், ஸ்கேன் பண்ணி தான் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்கேன் பண்ணி பண்ணும் பொழுது அது லெட்டர்ஸை வந்து ரொம்ப மைல்டா கூட காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ சும்மா தேஞ்சு போன மாதிரி, அழிஞ்சு போன மாதிரிலாம் லெட்டர்ஸ் காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அது வந்து சரியான தெளிவுல அந்த அப்ளிகேஷன் இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க தெளிவா பண்ணட்டும் அப்படின்றதுக்கு தான் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த டாக்குமெண்ட் அப்லோடுல நீங்க பண்ணியிருக்கிற இரண்டாவது ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ இது பாருங்களேன், இது வந்து ஒரு A3 சைஸ் பேப்பர் மாதிரி இருக்கு. சில பேர் A4 சைஸ்ல அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அப்போ சைசஸ்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுமே ஒரு அளவு கொடுக்கல, இந்த அளவுல தான் பண்ணணும்லாம் கொடுக்கல. நம்ம பாட்டுக்கு எல்லாருமே நம்மளுடைய டிசி வந்து A3 சைஸ்ல வரும், மார்க் ஷீட் வந்து A4 விட கொஞ்சம் குட்டியான சைஸ்ல இருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது வேற ஒரு சைஸ்ல இருக்கும். ஸோ அப்போ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வேற வேற சைஸ் இல்லை. ஸோ அது வந்து வேற வேற மாவட்டத்துல இருந்து எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்க உங்களுக்கும் வித்தியாசமா கொடுத்துருக்கலாம், அந்த சைஸ்ல நீங்க பண்ணுவீங்க. அப்போ அந்த சைஸ்லயும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த முறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த அளவுகோலையும் அவங்களே கொடுத்தாங்க, இந்த சைஸ்லயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினதன் காரணமாகத்தான் மறுபடியும் உங்களை சான்றிதழ் மறுபதிவேற்றம் செய்ய சொல்லி அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த மினிமம் செக்யூர் ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக நீங்க வந்து இந்த நேர்காணல் அல்லது செய்முறை தேர்வுக்கு போறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா அது வந்து 100க்கு 100 உங்களுக்கு அந்த மினிமம் செக்யூர் ஸ்கோர் எடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்களா என்னன்னு சொல்லிட முடியாது, அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். ஓகேங்களா? அது செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ நீங்க அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நேர்காணல் மற்றும் செய்முறை தேர்வுக்கு தயாராக வேண்டியது இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்குமே என்னால் அப்லோடும் பண்ண முடியல. ஸோ இது வந்து சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. நான் நைட்ல இருந்து ட்ரை பண்றேன், விடிய காலம் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன், எல்லா நேரத்துலையும் ட்ரை பண்றேன், அது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க, அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ எனக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்குமே அது ஒரு பிரச்சனை இல்லைன்றதை தான் இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்லோடு ஆகவில்லை அப்படின்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த முறை நீங்க அப்லோடு செய்யறதுக்கு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, அந்த ஆப்ஷன்ல சர்வர் பிரச்சனையால உங்களால அப்லோடு பண்ண முடியல அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்கல்ல, அப்ளிகேஷன் போட்டப்ப யாரெல்லாம் தெளிவாக அப்லோடு செய்தீர்களோ, அதாவது இதை நீங்க அப்லோடு பண்ணும் பொழுது, இது ஒரு டிசின்னு வச்சுக்கோங்க, இதை அப்லோட் பண்ணும்போது இதுல இருந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு, துல்லியமா இருக்கு, அது கலர்லயே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? அப்படி இருந்திருந்ததுன்னா கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல நாங்க வந்து என்ன பண்ணிக்கிறோம், வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டுல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க போன தடவை பண்ணது வந்து நான் தெளிவா பண்ணனா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை தெளிவு இல்லாம இருந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேர்காணலுக்கு, அதாவது இந்த எம்ஹெச்சிசியினுடைய பிராக்டிக்கலை முடித்து நேர்காணலுக்கு வரும் பொழுது அவர்கள் சான்றிதழை நேரில் சரிபார்க்கும் பொழுது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி தான் இந்த தடவை இந்த சான்றிதழ் மறுபதிவேற்றம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த சான்றிதழ் மறுபதிவேற்றம் செய்ததற்கான காரணம்
அதற்கப்புறம் இதுவரை செய்ய முடியாதவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்கு தான் இந்த காணொலியை சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க OA மசால்ஜிக்கு இது மாதிரி சான்றிதழ் மறுபதிவேற்றத்திற்கான வாய்ப்புகள் வழங்கலாம். அதற்கான ஓரிரு வாரங்கள்ல அறிவிப்பு வெளியாகலாம். அதற்கு ரெடி பண்ணி வைங்க. அடுத்ததா நேர்காணல் மற்றும் செய்முறை தேர்வுக்கு நீங்க தயாராக வேண்டியது இருக்கு. அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.